கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் உருமாற்றும், உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆமென். அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இம்மட்டுமா எங்களை கிருபையாய் வழிநடத்திருந்த அப்படியே அன்புக்காக நன்றி. அப்பா, நாங்கள் அழிந்து போகாதிருப்பதுடைய கிருபை இயேசப்பா, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பதுடைய கிருபை, உடைய கிருபை மட்டுமாய் எங்களை தாங்கி நடத்தின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றுமுடிய ஆளுகை செய்கிறவரே, உமக்கு நன்றி. உடைய சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள், பார்வைகள், நடக்கைகள் எல்லாவற்றையும் நீரே ஆளுகை செய்யுங்க இயேசப்பா. எங்களை புதிதாக்குங்க, எங்களை உருவாக்குங்கப்பா. உமக்கென்று பண்படுத்துங்க இயேசப்பா, உமக்கென்று பயன்படுத்துங்கப்பா. எங்களை முழுவதுமாய் உடைய பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நீங்க இவ்வளவு வேணும் பெருகணும் அப்பா, நாங்கள் இவ்வளவு வேணும் சிறுகணும். உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 126 அதிகாரம் அதனுடைய 1, 2 மற்றும் 3 வசனங்கள். சங்கீதம் 126 சங்கீதம் 1, 2 மற்றும் 3 வசனங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, சீயோன் என்றால் கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்ட ஜனம். இந்த ஜனத்திற்கு ஒரு சிறையிருப்பு வரும் பொழுது அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். கர்த்தரால் அந்த சிறையிருப்பை திருப்ப முடியும். அவர்களை சிறையிருப்புக்குள் இருக்கிறவர்களை விடுவிக்க கர்த்தரால் முடியும். அப்படி சிறையிருப்பில் இருக்கிறவர்களை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பில் இருக்கிறவன் தீவிரமாய் விடுதலையாவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சிறையிருப்பில் இருக்கிறவன், அவனுக்கு திடீரென்று ஒரு திருப்பம் வரும் பொழுது அவர்களுக்கு அது எப்படி இருந்தது என்றால், கனவு காண்பது போல, சொப்பனத்தை காண்பவர் போல அந்த சிறையிருப்பு திருப்பப்படும் போது அந்த நிகழ்வு அப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நாவு எப்படி இருக்கிறது? சிறையிருப்பு திரும்பும் பொழுது நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். என்ன பெரிய காரியம்? சிறையிருப்பை திருப்பி இருக்கிறார். நாம் ஒரு காவலிலோ இல்லை ஏதோ ஒரு காரியத்திலே நாம் சிறைப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த சிறையிருப்பை நம்மளிருந்து மாற்றும் பொழுது
அது நமக்கு என்ன செய்கிறது என்றால், சொப்பனம் காண்கிறவர்கள் போல அது நடப்பதே தெரியாமல் அப்படி ஒரு சொப்பனம் காண்கிறவர் போல் நாம் இருக்கிறோம். அப்படி அந்த சிறையிருப்பு திருப்பும் பொழுது நம் வாய் ஆனந்த சத்தத்தினால், நம்முடைய நாவு நகைப்பினாலும் நிறைந்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று புறஜாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனே, கர்த்தரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனே, கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிற பிரஜாதியர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று. எவ்வளவு பெரிய சாட்சி அன்பு பிள்ளைகளே! நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை செய்தார் என்று நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது அதனுடைய சாட்சியாக விளங்குகிறது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார், என்னென்ன பெரிய காரியங்களை எனக்காய் செய்திருக்கிறார் என்று நான் மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்தும் பொழுது அது சாட்சியாக எண்ணப்படுகிறது. அதே சமயம் என்னை சுற்றி இருக்கிற பிரஜாதிகள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அது அந்த இடத்தில் விட்னஸாக, அந்த இடத்தில் சாட்சியாக, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்வதற்கு ஏதுவாக அந்த காரியம் அமைகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது பிரஜாதிகள், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற பிரஜாதிகள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. கர்த்தர் இவர்கள் வணங்குகிற தெய்வம்தான், இவர்கள் ஆராதிக்கிற தேவன்தான் உண்மையான தெய்வம் என்று கர்த்தரை குறித்து சாட்சி சொல்வார்கள். அன்பு பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனானால் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தரே பெரியவர், கர்த்தரே உண்மையுள்ள தேவன் என்று அறிக்கையிடுவார்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயரும். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.